உடம்புல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அது வந்துட்டு யாராலையுமே கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஷோல்டர் பெயின் அப்படின்னா நீங்க அக்குபங்க்சர் பண்ணிக்கோங்க சரியாகும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிரந்தரமா அந்த தலைவலி வராது. மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் பரிமளச்செல்வி. நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட். நான் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் சேத்பட் பிரான்ச்சில் கடந்த 8 வருடங்களாக ஐவிஎஃப் சப்போர்ட் அக்குபங்க்சர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கிளினிக் பார்த்திங்கன்னா சாந்தி காலனி அண்ணா நகரில் இருக்குது. அக்குபஞ்சர் பற்றி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு ஆசைப்பட்டுட்ருக்கேன். அக்குபஞ்சர் பார்த்திங்கன்னா இது எங்கே உருவாச்சுன்னா சைனாவில் தான் எல்லாரும் பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட குருக்கள் பேசினதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்போ தோன்றினானோ அப்போவே அக்குபங்க்சர் தோன்றிடுச்சுன்னு தான் அர்த்தம். பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடிச்சுக்கிறோம் அப்படின் போது அந்த இடத்த சட்டுன்னு அப்பான்னு சொல்லி தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் உருவாயிருக்கு அக்குபங்க்சர் அப்படின்னு தான் எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஸோ இதுக்கு இத்தனை வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் நம்ம சொல்லிடவே முடியாது. இது இப்பயும் இப்போ பரந்த உலகத்தில் எங்கே போனாலுமே அக்குபங்க்சர் இருக்குது. நானும் வெளிநாடுகளில் சென்று படிச்சிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொரியன் மாஸ்டர் இருக்கார். அவர் என்ன சொல்வார், கொரியாவில் தான் இது உருவாச்சுன்னு அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்களுக்கு. இதே மாதிரி ஸ்ரீலங்காவையும் இருக்குது, மலேசியாலையும் இருக்குது, சைனாலையும் இருக்குது, ஜப்பான்லேயும் இருக்குது. ஸோ அது எங்கே உருவாச்சுன்னு பார்க்குறத விட நம்ம இந்தியாலையும் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போகர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தார். ஸோ அவரோட ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்த்துருக்கோம். அவர் சைனாக்கு போன வரலாறும் இருக்குது. ஸோ அது எப்படின்னா அவர் வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த வர்ம புள்ளிகள் தான் அவர் சைனாவில் போயிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸாக மாறி இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதனால் அது எப்படி இருந்தாலும் அது மனுஷனுக்கு நல்லதை தான் செய்து அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். மனுஷங்களோட உடம்புல இத்தனை தான் புள்ளிகள் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கும்போது 360 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, இல்லை 900 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு மாஸ்டர்ஸ் ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் போக போக இன்னும் மேலும் மேலும் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா உடம்புல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அது யாராலையுமே கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அதே மாதிரி இந்த அக்குபஞ்சர் எப்படி வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு ஆர்கன் உறுப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவரோட எனர்ஜி, அதாவது சக்தி, லிவருக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அது எங்கே போகுது அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு அடுத்த லேயர்லேயே ஒரு பாத்வே, அதாவது பாதை, சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு சர்க்கிள் அப்படியே ரவுண்டாக லிவரோட எனர்ஜி ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கும். எப்பயாவது ஸ்டக் ஆகிடுது. அது ஏன் ஸ்டக் ஆகுது அப்படின்னா ரீசன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அது எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம், இன்டர்னலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாரு ஒருத்தர். ஸோ அப்போது அவர் லிவர் கெடுது. ஸோ அப்போ அந்த அது ஸ்டக் ஆகும். லிவர் எப்போ ஸ்டக் ஆகுனா ஓவரா ஆல்கஹால் மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த லிவரோட எனர்ஜி பாத்வே, சக்தி ஓட்ட பாதையில் எங்கெங்கே எத்தனை புள்ளிகள் இருக்குன்னு தான் படிப்போம். ஸோ அந்த லிவரோட அந்த புள்ளியில் ஒரு நீடில், அந்த நீடில் நம்ம ஒரு பாயிண்ட்ல இன்சர்ட் பண்ணுவோம். அந்த நீடில் லைக் ஆண்டனா மாதிரி நினச்சிக்கோங்க. காஸ்மிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, அது நீடில் வழியாக உள்ளே போயிட்டு அந்த ஸ்டக்காக இருக்கிறத ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எப்போ அது திரும்ப சுத்த ஆரம்பிக்குதோ அப்போது அந்த லிவர் சரியாயிடுது. இதுதான் கான்செப்ட். இதே மாதிரி தான் எல்லா ஆர்கனுக்குமே இருக்கும். கிட்னிக்கு இருக்குது, ஹார்ட்டுக்கு இருக்குது, லங்ஸுக்கு இருக்குது, பிரெயினுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஸ்டக் ஆகும்போது எனர்ஜி உள்ளே போகுது. நீடில் லைக் ஆண்டனா தான். அது ஒன்லி ஸ்டெர்லைஸ்டு நீடில் தான். அதில் மெடிசன்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி தான் அக்குபங்க்சர் வேலை பண்ணுது. வலி நிவாரணின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஜென்ரலாக கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அக்குபங்க்சர் அப்படின்னாலே இது ஒரு வலி நிவாரணி, இது பெயினுக்காக மட்டும்தான். நீங்கள் போங்க பெயினா அப்படின்னா ஷோல்டர் பெயின் அப்படின்னா நீங்கள் அக்குபங்க்சர் பண்ணிக்கோங்க சரியாகும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இது பெயின் ரிலீஃப்க்கு கண்டிப்பாக அக்குபங்க்சர் 100% கிடைக்கும். எனி கைண்ட் ஆஃப் பெயின், இப்போ தலைவலி, இல்லை கழுத்து வலி, நெக் பெயின், வயிறு வலி, என்ன வலி, உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளோட வலிக்குமே அக்குபங்க்சர் நல்ல நிவாரணம் கொடுக்கும்ன்றதுல ஒன்றுமே சந்தேகம் கிடையாது. இப்போ தலைவலின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக நம்ம போகும்போது ஒரு பெயின் கில்லர் நம்ம போட்டுடுவோம். அது அப்போ வரைக்கும் சரியாகும். மறுபடியும் அடுத்த நாள் தலைவலிச்சுன்னா திருப்பியும் பெயின் கில்லர் போடுவோம். ஆனால் அக்குபங்க்சர்ல அப்படி கிடையாது. நம்ம தலைவலி அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா தலைவலி ஏன் வந்தது,
ஏன் வந்ததுன்னா தலையில வந்து இந்த இடத்துல ஒரு வலி இருந்தா அதுக்கு ஒரு காரணம், அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தா அதுக்கு ஒரு காரணம், நெத்தியில வந்தா அதுக்கு ஒரு காரணம், அந்த மாதிரி சைட்ல வந்தா ஒரு காரணம். ஸோ அந்த காரணத்தை நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிரந்தரமா அந்த தலைவலி வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மைக்ரேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பேர் மைக்ரேனால ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க. அது அப்படி ஒரு தலைவலி, அப்படி உயிர் போற அளவுக்கு வலி இருக்கும். ஸோ அந்த தலைவலியை வந்து அக்குபங்சர்ல மருந்து மாத்திரை இல்லாம ஈஸியா சரி பண்ண முடியும், நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து வலி நிவாரணின்னு சொல்றது 100% சரியான ஒரு வார்த்தை.